வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு ஷட் ஆஃப் த ஈவில் டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மான்பாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அந்த எபிசோட் உங்களுக்கு தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு ஏதாச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க கத்திக்குள்ள போல நான் ஏஜ் அது மட்டும் இல்ல இது நம்ம ஏஜ் வைஸ் கதை அப்படிங்களா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனோட சாப்டர் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். ஆனா என்ன ஒரு அதிசயம் மாதிரி நேத்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சாப்டரோட லாஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா பேசி முடிக்கிறேன். கரெக்டா பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா என்ன பஞ்சாயத்து அப்படின்னா அடுத்த எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராகன் கூட பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் பாத்தீங்கன்னா போட்டு பொழந்திருப்பான். அந்த டேனோட தலையை பாத்தீங்கன்னா தனியாக எடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பார்க்கறதுக்காக வரும்போது ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும். இதை தலைவன் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம பிறந்தது பொன் குழந்தையா இருந்திருக்கும். தலைவனுக்கு பாத்தீங்கன்னா செம்ம குஷியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹீரோ வந்து பார்த்திருப்பான். கண்ணு மூக்கு வாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே இருக்கு. ஆமால என் பொண்ணு தானே எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோவும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது மியூனும் நேகாவும் பாத்தீங்கன்னா எட்டி பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நேகாவும் பார்த்திருப்பா என்னோட தங்கச்சி ரொம்ப அழகா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவளோட குட்டி கையை பார்க்கும்போது எனக்கே ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ இதை வச்சு ஒரு அடி அடிச்சா நான் பாந்து போயிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நேகாவும் பாத்தியமா சொல்லும் போது இவனும் கலாச்சிருப்பா. அக்கா இந்த கையால அடி வாங்கணும் அப்படின்னா நான் 2 அடி கூட வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூனும் பாத்தியமா கலாச்சிட்டு இருந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருமே பாத்தியமா பேசிட்டு இருக்க ஹீரோயினும் பார்த்திருப்பா. ஹீரோவை பார்த்து அவ உன்னமா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, பட் உன்ன மாதிரியே ஒரே ஸ்டபன் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். எது நான் ஸ்டபனா, நான் ஒன்னும் ஸ்டபனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருக்கக்கூடிய மியூன் நேகாவை பார்த்திருப்பான். ஏன் குட்டீஸ் நான் பார்க்கறதுக்கு அவ்வளவு ஸ்டபனாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேருமே பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ சேச்சே அப்படிலாம் கிடையாது பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ மென்ஷன் பண்ணிருப்பான். நீங்க 2 பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, பட் என் குட்டி பொண்ணு எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அந்த குழந்தையை பாத்துக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூக்கி இருப்பா. சரி ஓகே அப்படி இருக்கும்போது உன்னோட குழந்தையை தூக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ஹீரோ பார்த்திருப்பான். சேச்சே அதெல்லாம் வேணா இப்பதான் பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து வந்தா அப்படி இருக்கும்போதே என்னதான் நான் வாஷ் பண்ணாலும் மேல ஃபுல்லா பிளட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து ஹீரோயின் பார்த்திருப்பா. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நீ தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்திருப்பா. ஹீரோ வாங்கியிருப்பா. அது மட்டும் இல்லாம பிறந்த குழந்தையை தூக்கும் போது எப்படி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் பாத்தீங்கன்னா சொல்லும் போது அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஹீரோ தூக்கி இருப்பா. ஹீரோ தூக்குன கொஞ்ச நேரத்துல அந்த குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா அழுகுது ஸ்டாப் பண்ணிருக்கும். இதை வந்து மியூன் பார்த்திருப்பா. அம்மா அங்க பாருங்களேன் குட்டி பாப்பா அழுகுது ஸ்டாப் பண்ணிட்டா, அப்பா நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மியூன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து ஹீரோயின் பார்த்திருப்பா. அது மட்டும் இல்லாம தலைவி என்ன மென்ஷன் பண்ணிருப்பா அப்படின்னா உண்மையை சொல்ல போனா சின்ன வயசா இருக்கும் போது நீங்க 2 பேருமே அப்படிதான் எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பீங்க. உங்க 2 பேத்தையும் சமாளிக்க முடியாது. இதனாலே உங்க அப்பா தூங்கும் போது உங்க 2 பேத்தையும் பக்கத்திலே வச்சிருவேன். 2 பேருமே பாத்தீங்கன்னா சடனா சைலண்ட் ஆயிட்டு 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும் போது இதை மியூன் பார்த்திருப்பா. அப்படியா ஆஹா இதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மியூன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது நேகாவும் மென்ஷன் பண்ணிருப்பா. ஏன்னா அப்பா கூட இருக்கும்போது எங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து அங்க கூட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயமே ஞாபகம் வந்திருக்கும். ஹீரோயின் ஒரு டைம் இதை மென்ஷன் பண்ணிருக்கா, பட் உண்மையாலுமே இப்பதான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா ஷாக்ல பாத்துட்டு இருக்கும்போது மியூன் பாத்தீங்கன்னா சடனா குஷியா இருப்பா. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி பாப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட மியூன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்க நேகாவும் பார்த்திருப்பா. நேகாவும் யோசிச்சிருப்பா என்னோட பேர் வந்து நேகா. அது மட்டும் இல்லாம என்னோட பேர் வந்து ஆன்சன் டிராகன் ரேஸ் சேர்ந்த ஒரு ஹீரோட பேர் அப்படி இருக்கும்போது என்னோட தங்கச்சிக்கு எந்த மாதிரி பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நேகாவும் பாத்தீங்கன்னா யோசிச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய மியூனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பா. என்னோட பேர் வந்து மியூன் அப்படி இருக்கும்போது அதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா நிலா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல என்னோட தங்கச்சிக்கு ஸ்டார்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய மியூன் பாத்தீங்கன்னா சொல்லும் போது இதை நேகாவும் பார்த்திருப்பா. ஸ்டார்லாம் கிடையாது பிளேசர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாத்தீங்கன்னா பேரை வைக்கும் போதே 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்து என்ன பேரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய 2 பேருமே கேட்க இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பா. ஷாக் இருப்பான். என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இருக்கும்போது இது நானும் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி வைக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா சொல்லும் போது அவங்க 2 பேருமே அமைதியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட வந்திருப்பான். அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லுங்க உங்க தங்கச்சியை பாக்குறப்ப அப்படியே என்னமா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கேட்கும்போது இதை வந்து மத்த 2 பேருமே பார்த்திருப்பாங்க. உங்கள மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா யோசிக்கும் போது இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் பார்த்திருப்பா. ஆனா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன மென்ஷன் பண்ணிருப்பா அப்படின்னா கொஞ்சம் நல்லா பாரு அவ யார் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் ஹீரோ பார்க்க அங்க பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவுக்கு வால் இருந்திருக்கும். இதை பார்த்த ஹீரோ ஷாக்கா இருப்பான். என்ன வால் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆடி போயிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த வாளோட கலர் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். இதை மியூனும் நேகாவும் பார்த்திருப்பாங்க. வாளோட கலர் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ பார்க்கணுமே தலைவெல்லாம் கடுப்பாயிருப்பான். முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா கடுப்பாயிருப்பான். நான் கஷ்டப்பட்டு போட்ட எஃபர்ட்லாம் வீணா போயிடுச்சு. சரி பரவாயில்ல இந்த குழந்தை மிஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பா அடுத்த பொறக்கூடிய குழந்தை மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தலைவனும் பாத்தீங்கன்னா யோசிச்சிருப்பான். கண்டிப்பா மனித இனத்தோட பெருமையை காப்பாத்துறதுக்கு அடுத்த குழந்தை மனுஷ குட்டியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அவனே ஷாக் ஆயிருப்பான். ஆமா நான் எதுக்காக இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஷாக் ஆயிருப்பான்.
அண்ட் உங்கள பாக்கிறதுக்காக ரெட் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மெய்டும் பாத்தீங்கன்னா சொல்லும்போது நம்மளோட ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா பாத்திருப்பான். அது மட்டும் இல்லாம ரெட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்திருப்பா. ரெட் வரும்போது அங்க அடிப்படை சோல்ஜர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும். இதை வந்து தலைமையும் பாத்திருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சில்வர் டிராகன் கேஸ்டில பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே ரெட் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா எப்படியாவது ஒண்ணு சீக்கிரமா நம்ம கிளம்பி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவி பாத்தீங்கன்னா கிளம்பி இருப்பா. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இருக்கும்போது கேஸ்டிலோட எல்லையில டேனோட வெட்டப்பட்ட தலை பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரெட் பாத்திருப்பா. ரெட் எல்லாம் ஷாக் ஆயிருப்பா. இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி இது நடந்துச்சு, யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெட் பாத்தீங்கன்னா விசாரிக்கும் போது சோல்ஜர்ஸ் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஹீரோ தான் அதை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா லைட்டா டவுட் இருந்திருக்கும். ஏன்னா ஹீரோ பார்த்த வரைக்கும் ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் இல்லாம ரொம்ப காமா பாத்தீங்கன்னா இருந்திருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்ஷியன் கிரிம்சன் டிராகனை பாத்தீங்க அப்படின்னா சண்டை போட்டு தோக்கடிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க கூடிய ரெட்டும் பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம ரெட்டுக்கு பாத்தீங்கன்னா டவுட் இருந்திருக்கும். ஏன்னா அவளால் கூட தனியாலாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த டேனை வந்து பொறுத்தல முடியாது. அப்படி இருக்கும்போது ஹீரோ தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவன் யாரா இருக்கும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரெட் பாத்தீங்கன்னா முடிவு பண்ணிருப்பா. அப்படி இருக்கும்போது போனவனே அதை பத்தி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் பாத்தீங்கன்னா உள்ள வந்திருப்பா. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் குட்டி பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவ எதுக்கு வந்தா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு அவளும் பாத்தீங்கன்னா குட்டி குழந்தை பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்க. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. ஹீரோவும் கேட்டிருப்பான். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அக்கா என்னை பத்தி விசாரிச்சிருப்பா, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ உன்னை பத்தி கேட்கதான் வந்தா. பட் குழந்தையை பார்த்த உடனே அப்படியே விஷயத்தை மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ஹீரோயின் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ஹீரோவும் பார்த்திருப்பான். அண்ட் ரெட்டும் பாத்தீங்கன்னா மியூனன் நேக கிட்ட இங்க பாத்தியா குழந்தையோட வாழ அப்படியே கிட்ட என்ன மாதிரி இருக்கு, ஃபியூச்சர்ல கண்டிப்பா இவ்வளவு ஒரு பெரிய ரெட் டிராகனா வருவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ரெட் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய மியூனன் நேக ரெண்டு பேருமே பார்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரெட் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயினை பார்த்து சரி நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிஸியா பேசிட்டு இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, பேசுங்க நான் குழந்தையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டும் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ பார்த்திருப்பான். ஆமா எதுக்காக நம்ம பொண்ணோட தலையும் வால் வந்து வேற கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கும். உதாரணத்துக்கு என்னோட அக்காவை எடுத்துக்கோ, என்னோட அக்காவும் நானும் பாக்கிறதுக்கு வித்தியாசமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருப்பா. அதே சேம் டைம்ல இந்த பக்கம் ரெட்டும் பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவை பார்த்திருப்பா. பார்த்தது மட்டும் இல்லாம உன்னோட ஆன்டியான எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகல, அது மட்டும் இல்லாம எனக்கு குழந்தைங்க எதுவுமே கிடையாது, பேசாம நீ என் கூட வந்துறியா, நான் உன்னை அடுத்து ரெட் டிராகன் குயினா மாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரெட் சொல்லும் போது இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ஹீரோ பார்த்திருப்பான். ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்கன்னா கிட்ட வந்திருப்பா. இதை வந்து அங்க இருக்கக்கூடிய ரெட் பார்த்திருப்பா. சரி ஓகே நான் சும்மா தான் பேச்சுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டும் பாத்தீங்கன்னா சமாளிச்சிருப்பா. சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா லியான், நீ நிஜமாலுமே யாரு, அது மட்டும் இல்லாம உன்னால எப்படி கிரிம்சன் டிராகனை வந்து தோக்கடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெட் பாத்தீங்கன்னா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி கேட்க இதை பார்த்த ஹீரோவும் ஷாக் ஆயிருப்பான். ரைட்டே நீ சைத்தான் சைக்கிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனு பாத்தீங்கன்னா ஷாக்ல பார்த்துட்டு இருக்கான். இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா இங்கே முடியுது. அப்படி இருக்கும்போது இனிமே ஒரு சாப்டர் பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். சோ மிஸ் பண்ணாதீங்க. டான்ஸ் அப்படிங்க.